மகரம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர்களின் சுயநலப்போக்கு காரணமா அதிக வேதனைகளை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. சுற்றமும் நட்பும் சூழ வாழ வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. ஆனா உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஒரு தேவைக்கான பொருளாவே மட்டுமே பார்த்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றாலோ அல்லது பண உதவி தேவைப்பட்டாலோ உங்கள் வீடு தேடி வந்திருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்திருப்பாங்க. நீங்க நல்ல நிலையில இருந்தபோது உங்களை கொண்டாடிய உறவுகள் நீங்க சோதனையான காலகட்டத்தை சந்தித்த போது உங்களுக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களை ஏளனமா பேசி தங்களுடைய சுயநலப்போக்கு வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. உறவுகளின் இந்த இரட்டை வேடம் உங்களை அதிர்ச்சி அடையவே வைத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய சுற்றமும் நட்பும் சூழ வாழ வேண்டும் என்று நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஒரு தேவைக்கான பொருளாக மட்டுமே பார்த்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றாலோ அல்ல பண உதவி தேவைப்பட்டாலும் உங்க வீடு தேடி வந்தவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடி இருந்திருப்பாங்க. நீங்க நல்ல நிலையில் இருந்த போதெல்லாம் உங்க கொண்டாடிய உறவுகள் நீங்க சோதனையான காலகட்டத்தை சந்தித்த போது உங்களுக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்ல, உங்க ஏளனமா பேசி தங்களோட சுயநல போக்கை வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. நண்பர்களின் துரோகம் உங்களுக்கு ஆறாத வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். மகர ராசிக்காரர்கள் நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடியவங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிப்பவங்க. ஆனா நீங்க உயிர் என்று நினைத்த நண்பர்களே உங்க முதுகுல குத்தியதோட கடந்த காலத்துல அகப்பேரும் கொடூரம். அதாவது உங்களின் ரகசியங்களை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதை உங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமாகவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்களின் தொழில் ரகசியங்களை திருதிய நண்பர்கள் அல்லது கூட்டு தொழிலில் உங்களை ஏமாற்றிவிட்டு கலன்று கொண்ட நண்பர்கள் துரோகம். மனித சகவாசம் என்றாலே ஒரு பயத்தை உங்களுக்குள்ள விளைத்திருந்திருக்கும். தோல் மீது கை போட்ட நண்பனை குழியில தள்ளிய துரோகம் வழி இன்னும் உங்களை மனசுல ஆறாத மடுவாவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது நீங்க யாரை உயிர் நண்பன் நினைத்த நண்பர்களே உங்களுக்கு முதல்ல குத்தியதுதான் கடந்த காலத்துல அகப்பெரும் கொடூரமாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உங்களுடைய ரகசியங்களை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதை உங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமாகவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்களுடைய தொழில் ரகசியங்களை திருத்திய நண்பர்கள் அல்லது கூட்டு தொழிலில் உங்களை ஏமாற்றி விட்டு கலந்து கொண்ட நண்பர்கள் துரோகம் மனித சகவாசமே என்றாலே ஒரு பயத்தை உங்களுக்குள்ள விதைச்சிருந்திருக்கும். தொழிலில் பின்னால் நடந்த சதிகள் உங்களுக்கு ஏறலாம். வியாபாரத்திலேயோ அல்லது நீங்க பார்க்கும் உத்தியோகத்திலேயோ உங்களின் வளர்ச்சி பிடிக்காம உங்களுக்கு பின்னால மிகப்பெரிய சதி விலைகள் பின்னப்பட்டிருந்திருக்கும். நீங்க நேருக்கு நேர் மோதும் எதிரிகளை சமாளித்து விடுவீங்க. ஆனா புன்னகையோடு பழகி கொண்டே உங்களுக்கு குளிப்படுத்த துரோகிகளை உங்களால் அடையாளம் காண முடியாமல் போயிருந்திருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்கள் மேலதிகாரிகளிடம் அவதூறு பரப்புவது, உங்களின் திட்டங்களை தேடி திருடி தங்களின் திட்டமாகவே காட்டுவது என பல சதி வேலைகள் உங்களுக்கு பின்னாலே நடந்திருந்திருக்கும். இதனாலேயும் தொழிலில் கடுமையான நஷ்டங்களையும் நட்பேருக்கு கல்லங்கங்களையும் சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம உங்களுக்கு பின்னால பெரிய சதி விலைகள் பின்னப்பட்டிருந்திருக்கும். உங்களோடு நீங்க நேருக்கு நேர் எதிரிகளை சமாளித்து விடுவீங்க. ஆனா புன்னகையோடு பழகி கொண்டே உங்களுக்கு குளிப்பறித்த துரோகிகளை உங்களால் அடையாளம் காண முடியாமலே போயிருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாம இதனாலேயும் தொழில கடுமையான நஷ்டங்களையும் நட்பே களங்கத்தையும் சந்திக்க நேரிட்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம சேனலை ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சேமிப்பு வளர்ச்சி பெற போறீங்க. இதுவரை உங்களுக்கு பண வரவு இருந்தும் கையில காசு தங்காம வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம். ஒரு கதவு வழியாக பணம் வந்தா மற்றொரு கதவு வழியாக செலவுகள் உங்களை முடக்கி இருந்திருக்கும். ஆனா இனிமே இந்த நிலை தலைகீழாக மாறப்போகுது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்கிற புத்தி கூர்மை உங்களுக்குள்ள உண்டாக போகுது. வங்கி சேமிப்பு உயரும். நிலையான வைப்பு தொகைகள், அது எஃப்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணப்புழக்கம் இருக்கும். பழைய கடன்கள் அனைத்துமே
கொஞ்சம் கொஞ்சமா அடைபடுவதால உங்களுக்கு நிம்மதியான சேமிப்புல கவனம் செலுத்த முடியும். உங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கான ஒரு வலுவான பொருளாதார அஸ்திவாரத்தை இக்காலத்துல நீங்க அமைக்க போறீங்க. அதாவது உங்களுடைய வளர்ச்சி இப்ப சேமிப்புல வளர்ச்சி பெற போறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கதவாக வழியாக பணம் வந்தா மற்றொரு கதவு வழியாக செலவுகள் உங்களை முடக்கி இருந்திருக்கும். ஆனா இனிமே இந்த நிலையெல்லாம் தலைகீழாவே உங்களுக்கு மாறப்போகுது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்கிற புத்தி கூர்மை உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்க வங்கி சேமிப்பும் உயரும். நிலையான வைப்பு தொகையான இந்த எஃப்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணப்புழக்கமும் இருக்கும். பழைய கடன்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சம் அடைப்படுவதால உங்களுடைய நிம்மதியான சேமிப்புல கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு வீடு மற்றும் சொத்து யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமான ஒரு வீட்டு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாகவே இருக்கலாம். அதற்குரிய உன்னதமான காலம் இப்போது கைக்கூடி வந்துள்ளது. வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தருகிறார். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வந்த வம்பு வழக்குகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்துக்களை பிரிப்பதில் எழுந்த இழுபறி நிலைகள் மாறும். வங்கி கடன்கள் மிக எளிதாகவே ஒப்புதலாகும். இதனால புதிய வீடு கட்டும் பணியை வாங்கும் வாங்கும் பணியை தடையின்றி தொடங்குவீங்க. உங்க பேரிலேயே புதிய சொத்துக்கள் சேரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது நீங்க நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது இப்போது நனவாக உள்ளது. உங்கள் கனவுகள் அதற்குரிய உன்னதமான காலம் இப்போது கைக்கூடி வந்துள்ளது. வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தருக போகிறார். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வம்பு வழக்குகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த இழுப்பறி நிலைகள் எல்லாமே மாறப்போகின்றது. உடல் நலம் மேம்பட போகின்றது. உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்க வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், உடல் அசதி, மன உளைச்சல் மற்றும் மருத்துவ செலவுகள் அனைத்துமே இனி படிப்படியாக குறைந்து சரியான மருத்துவ முறைகளும் உங்கள் உடம்புல ஏற்படும் நேர்மை மாற்றங்களும் உங்களை ஆரோக்கியமாதிக்கு அழைத்து செல்லும். சோர்வு நீங்கி எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உணவு கட்டுப்பாட்டையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வதற்கான மன உறுதி பிறக்கும். உங்களுக்கு உங்களை மட்டுமல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதால தேவையற்ற மருத்துவ செலவுகள் மிச்சமாகும். உடல் ஆரோக்கியமே மகா பாக்கியம் என்பதை உணர்ந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ போறீங்க நீங்கள். அதாவது உங்களை கடந்த காலத்துல வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும், உடல் அசதி, மன உளைச்சல் போன்ற மருத்துவ செலவுகள் அனைத்துமே இனி படிப்படியாக குறைய போகுது. சரியான மருத்துவ முறைகளும் உங்களின் உடம்புல ஏற்படும் நேர்மை மாற்றங்களும் உங்களை ஆரோக்கிய பாதைக்கு அழைத்து செல்ல போகின்றது. சோர்வெல்லாமை நீங்கி எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்பட போறீங்க. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பண்டுகள்ல முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணப்புழக்கம் இருக்கும். பழைய கடன்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா அடைபடுவதால உங்களுக்கு நிம்மதியான சேமிப்புல கவனம் செலுத்த முடியும். உங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கான ஒரு வலுவான பொருளாதார அஸ்திவாரத்தை இக்காலத்துல நீங்க அமைக்க போறீங்க. அதாவது உங்களுடைய வளர்ச்சி இப்ப சேமிப்புல வளர்ச்சி பெற போறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கதவாக வழியாக பணம் வந்தா மற்றொரு கதவு வழியாக செலவுகள் உங்களை முடக்கி இருந்திருக்கும். ஆனா இனிமே இந்த நிலையெல்லாம் தலைகீழாவே உங்களுக்கு மாறப்போகுது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்கிற புத்தி கூர்மை உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்க வங்கி சேமிப்பும் உயரும். நிலையான வைப்பு தொகையான இந்த எஃப்டி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணப்புழக்கமும் இருக்கும். பழைய கடன்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சம் அடைபடுவதால உங்களுடைய நிம்மதியான சேமிப்புல கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு வீடு மற்றும் சொத்து யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமான ஒரு வீட்டு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாகவே இருக்கலாம். அதற்குரிய உன்னதமான காலம் இப்போது கைக்கூடி வந்துள்ளது. வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தருகிறார். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வந்த வம்பு வழக்குகள்
மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்துக்களை பிரிப்பதில் எழுந்த இழுபறி நிலைகள் மாறும். வங்கி கடன்கள் மிக எளிதாகவே ஒப்புதலாகும். இதனால புதிய வீடு கட்டும் பணியை வாங்கும் பணியை தடையின்றி தொடங்குவீங்க. உங்க பேரிலேயே புதிய சொத்துக்கள் சேரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகப் போகின்றது. அதாவது நீங்க நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது இப்போது நனவாக உள்ளது. உங்க கனவுகள் அதற்குரிய உன்னதமான காலம் இப்போது கைக்கூடி வந்துள்ளது. வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தருக போகிறார். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வம்பு வழக்குகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த இழுபறி நிலைகள் எல்லாமே மாறப்போகின்றது. உடல் நலம் மேம்பட போகின்றது. உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்க வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், உடல் அசதி, மன உளைச்சல் மற்றும் மருத்துவ செலவுகள் அனைத்துமே இனி படிப்படியாக குறைந்து சரியான மருத்துவ முறைகளும் உங்கள் உடம்புல ஏற்படும் நேர்மை மாற்றங்களும் உங்களை ஆரோக்கியமாதிக்கு அழைத்து செல்லும். சோர்வு நீங்கி எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உணவு கட்டுப்பாட்டையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வதற்கான மன உறுதி பிறக்கும் உங்களுக்கு. உங்களை மட்டுமல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதால தேவையற்ற மருத்துவ செலவுகள் மிச்சமாகும். உடல் ஆரோக்கியமே மகா பாக்கியம் என்பதை உணர்ந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ போறீங்க நீங்கள். அதாவது உங்களை கடந்த காலத்துல வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும், உடல் அசதி, மன உளைச்சல்